ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. மைட்லி தீபாவை நம்ம ரம்யாவை வெறுப்பேற்று வைக்கிறதுக்காக நேராக ரமேஷ்க்கு ஃபோன் போட்டு, உங்கள் ஏஞ்சல் ரம்மி இந்த வீட்டில் இந்த கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கா, வந்தீங்கன்னா நீங்கள் சைட் அடிக்கலாம் அப்படின்னதும் உடனே ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரூம்லேருந்து தீபாவும் ரம்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரமேஷ் வந்துடுறாங்க. ரம்மி அப்படின்னுட்டு இது பார்த்து ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவன் நம்ம போட்டு பிளான் எல்லாம் சொதப்பிடுவானே, இவனை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரமி எவ்வளோ அழகாக இருக்க, பார்க்கும்போது அப்படியே ஏஞ்சிலே வானத்துலேருந்து கொதிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே ஒரு சந்தேகம் ரமி, நீ கல்யாணம் பொண்ணா இல்லை தீபா சிஸ்டர் கல்யாணம் பொண்ணா அப்படின்னு நம்ம ரமேஷ் நல்லா ஐஸ் வச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து தீபா சிரிச்சிட்ருக்காங்க. சரி அம்மோ, நீ ஆள் கூட பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரம்யா இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா, நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு என்ன அம்மோ பேசிகிட்ருக்கேன், இங்கே பாரு, உன் ஆள் உன் கூட பாசமாக பேசணுன்னு வந்திருக்காரு, நீ என்னன்னா என் பின்னாடி வந்துட்டுருக்க, பேசிட்டு வா, நான் கொஞ்சம் நேரம் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னுட்டு தீபா போனது. என்ன ரமி, என்னை பார்த்து பேசாமல் போனால் என்ன அர்த்தம், வா ரமி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னது. இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இங்கே பாரு ஒழுங்கா இப்போ இங்கே நீ போறியா இல்லையா அப்படின்னதும், என்ன ரமி இப்படி பேசிகிட்ருக்கேன், இங்கே பாரு, ஒன்று பார்க்கணுன்னு தான் நைட்டோட நைட்டாக ஓடோடி தெரியுமா, நீ என்னன்னா என்ன எப்படி அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு ரமேஷ் பேசிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா, இங்கே பாரு ப்ளீஸ், இது கல்யாண மண்டபம், தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத விலகு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரூமை விட்டு வெளியில் வந்தது. என்ன இவ இப்படி போகிறா, விடக்கூடாதே அப்படின்னுட்டு நம்ம ரமேஷ் ரம்யாவே சைட் அடித்து திரிகிறாங்க. அப்படின்னு பார்த்து ரமேஷ் கண்ணில் படாமல் ரம்யா மறைஞ்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரியா நம்ம தீபா மாதிரி வேஷம் போட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. அப்போது ரமேஷ் ரியாவை பார்த்துட்டு நேராக தீபா தானே நினச்சிட்டு, சிஸ்டர் இப்போது ரம்யா என் கண் முன்னாடி நின்னா அதுக்குள்ளே காணும் சிஸ்டர், நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதும், இந்த லூசு பையன் யார், ஓஹோ இவன் தான் அந்த ரம்யாவோட ஆள் போல அப்படின்னுட்டு, அதுவா இங்கே தான் பார்த்தேன், அந்த பக்கமாக போனேன் அப்படின்னதும் வெளிப்பக்கம் காமிச்சதும் உடனே ரமேஷ் சரின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ஒரிஜினல் தீபா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இது பார்த்து ரமேஷ் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இது, தீபா சிஸ்டரை இங்கே உள்ள தானே பார்த்தோம், அப்படி இருக்கு இப்படி, அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இங்கே இருக்க முடியும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் மறுபடியும் உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ரியா ரம்யா கூட பேசுகிறாங்க. என்னடா இது, தீபா வெளியில் நிற்கிறாங்க, இப்போ என்னன்னா ரம்யா கூட பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்படியே வெளியில் போய் பார்க்கல அப்படின்னுட்டு ரெண்டு இடத்துலையும் மேனேஜ் பண்ணி பார்க்குறாங்க ரமேஷ். பார்த்தா ரெண்டு தீபா. இது பார்த்து ரமேஷுக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றுது. என்னடா இது புதுசாக இருக்குது, ஒன்றுமே புரியலையே. சரி, இந்த விஷயத்தை நாம் ரம்மிக்கிட்டே பேசலாம் அப்படின்னுட்டு ரம்மி நான் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னதும், ஐயோ இதாண்டி அந்த கார்த்தியை அப்பாவும் பார்த்து வச்சு மாப்பிள்ள, இவன் இம்சைனால தாங்கவே முடியல, செம்ம டென்ஷனாக இருக்குது அப்படின்னது. சரி சரி, இப்படி பேசிட்டு இருந்தோன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும், நீ போய் என்ன இதுன்னு பேசிட்டு வா அப்படின்னு ரியா சொன்னதும் ரம்யாவும் போகிறாங்க. ஏண்டா என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு ரம்யா செம்ம டென்ஷனாக கத்துறாங்க. ரமே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வெளியில் ஒரு தீபாவை பார்த்தேன், இப்போ உங்கூட ஒரு தீபா பேசினதை பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியல ரமே, எப்படி ஒரே மண்டபத்தில் ரெண்டு தீபா இருக்க முடியும், எனக்கு தலையெல்லாம் குழம்புது அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, ரெண்டு தீபாங்கிற விஷயத்தை இவன் கண்டுபிடிச்சிட்டானா, கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி கார்த்திக்கிட்ட சொல்லுவான், கார்த்திக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இவனை ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே அப்படின்னுட்டு ரம்யா யோசிக்கிறாங்க. என்ன ரமே, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு, இங்கே பாருங்கள் அதோ இருக்குல்ல அந்த ரூம், அங்கே போங்க நான் வாரேன் அப்படின்னதும், எதுக்கு ரம்மி ரூமுக்கு போக சொல்கிற, சேச்சே ரூம்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியும் அப்படின்னுட்டு, சரி நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி போங்கன்னா வாரம் உங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னதும் ரம்மி, அப்போது உனக்கு இவ்வளோ லவ் வந்துருச்சா, இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னுட்டு ரமேஷ் போனதும் நடந்த விஷயங்களை ரம்யா ரியா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போதைக்கு அவன் இந்த மண்டபத்தில் இருந்தாண்டா கண்டிப்பாக உன் கல்யாணத்தில் ஏதாச்சும் குழப்பம் பண்ணுவான், அதனால் இவனை தூக்கிடலாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து நம்ம ரமேஷ் தலையில் கட்டியால் ஓங்கி அடிக்கிறாங்க. அடித்து ஒரு கொல்லை பக்கமாக கட்டி போட்டுடுறாங்க. அப்பாடா இவன் இன்சை தொலைஞ்சிக்கிச்சு, இப்படியே செத்தாலே எனக்கு கவலை இல்லை ரியா, என்ன பாட்டு பாடுறா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு ரம்யா இங்கே வந்துடுறாங்க.
இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து நம்ம ரம்யா அப்பாவுக்கு வந்து ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரிங் போகுது. ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக ரமேஷ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் ரமேஷ்ட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நம்ம ரமேஷ் மயக்கமாக இருக்காங்க இல்லையா, அதனால ஃபோனை எடுக்காமலே விட்டுடுறாங்க. என்ன இது, ரமேஷ்ட ஃபோன் வந்து ரிங் ஆகுது, என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கார்த்தி வந்து டென்ஷன் ஆகிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டோட நைட்டாக ரம்யா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரம்யா அப்பா வந்து ஷோபாவில் பொத்துன்னு கிடக்காங்க. இது பார்த்து காட்டி அதிர்ச்சி ஆகி, சார் என்ன ஆச்சு சார், எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி காட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ரம்யா அப்பா வந்து எழும்புற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எதுவும் ஆயிருக்குமா அப்படின்னு கெஸ் பண்ணிவிட்டு உடனே காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா அப்பாவை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா டாக்டர்ஸ் வந்து, சார் இவருக்கு கொஞ்சம் தான் உயிர் இருக்குது சார், நல்ல வேலை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் என்ன ஆச்சு இவருக்கு தெரியல சார், ரொம்ப நேரமாக அவருக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன், இவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதான் அவர் வீட்டிலே போய் நேரில் பார்த்தா அவர் இப்படி மயக்கி கிடந்தாரு அப்படின்னதும், ஓகே சார் நாங்கள் என்ன இதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு, சார் கொஞ்சம் உயிர் இருக்குது அவங்களுக்கு, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரம்யா அப்பா வந்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. நல்ல வேலை சார், இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருக்க அவங்க உயிரே போயிருக்கும் அப்படின்னதும் கார்த்தி வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம் டாக்டர் என்ன பிரச்சனையோ, அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் இந்த பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு அந்த பாய்சனை சொன்னதும் கார்த்தி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் இப்போ பார்க்கலாமா, அவங்க மயக்க நிலைமையில் இருக்காங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னதும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு ரம்யா அப்பா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்க இருந்த இடத்துல யூஸ் கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பை வந்து பார்க்குறாங்க. கூடவே கிச்சனுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து பாய்சன் பாட்டிலை வந்து ரம்யா கீழே தான் போட்டிருப்பாங்க. அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு கார்த்தி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போனா இந்த ரம்யா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா, இதில் அவங்க அப்பாவை கண் திறந்து பேசினா தான் நமக்கு உண்மையெல்லாம் தெரிய வரைச்சி, என்ன பொண்ணு இவ, இப்படி ஒரு அசிங்கமான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. ரம்யா மொத்தமாக சேர்த்து உனக்கு இருக்குடி, என் அம்மா ஆசைப்படி நான் தீபா காலத்தில் மட்டும் தாலி கட்டி முடிச்சதோ அப்போ உனக்கு இருக்கேங்கிற மாதிரி காத்தே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது ரம்யா வந்து காட்டி, ஆமாம் மண்டபத்துலேயே உங்களை காணுமே, ஆமாம் எங்கே போயிட்டு வரீங்க, வெளியில் ஒரு முக்கியமான திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, அதான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு காட்டி வந்து சமாளிச்சிடுறாங்க.